ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு மினி கேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பட்டர் 50 கிராம்ஸு, அப்புறம் வந்து சுகர் ஒரு 70 கிராம்ஸு, வீட் ஃப்ளோரும் 70 கிராம்ஸு, அதில் பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் சால்ட்டு, வெனிலா எசன்ஸ், ஒரு எக்கு இது பண்ணுறதுக்கு ஒரு கப்பு. ஸோ அதில் ஒரு எக்கு உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து எக் ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா அந்த ஃபோமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ரொம்ப கம்மியாக 250 கிராம்ஸ்க்கு தான் கேக் பண்ண போகிறதுனால ரொம்பவே கம்மியான அளவு தான் எடுத்திருக்கேன். ஸோ சுகர்லாம் பண்ணதுக்கப்புறம் அதுவும் நல்லா ஒயிட் கலரில் ஃப்ராதியாக வரும். அதுக்கப்புறம் வந்து 1/4 டம்ளர் வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பட்டர் ஆட் பண்ணுறதுனால மில்க் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் நான் வந்து கொஞ்சம் லிக்விடியாக பண்ணுவேன், அதனால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மில்க்கு. அப்புறம் வந்து பட்டர் சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஆயில் சேர்த்துக்கலாம். அதே கன்சிஸ்டன்சிக்கு அதே 50 கிராம் தான் எடுத்திருக்கேன் பட்டர். அதுக்கப்புறம் வீட் ஃப்ளோரு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் கலந்து வச்சுருக்கிற அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக. இதுக்கப்புறம் நம்ம வந்து பீட் பண்ண வேண்டாம், லைட்டாக வந்து இந்த மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் எடுத்துக்கிட்டால் போதும். அந்த டைமில் வந்து அவன் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் 180 டிகிரிக்கு. ஸோ இது பண்ணி முடிக்கிறதுக்கு டின்லெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு அது பேக் ஆகிறதும் கரெக்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் டின்னில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி லைட்டாக ஆயில் ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றிட்டோம்னா அப்புறம் கீழே எல்லாம் ப்ரௌன் ஆகிடும், ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். இது போட்டுட்டு அப்புறம் கொஞ்சோண்டு அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு ஆயில், ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப்ஸ் பண்ணிட்டு போதும். அதுக்கப்புறம் அதில் நம்ம போட்டுட்டு டேப் பண்ணிக்கணும். 3 டைம்ஸ் டேப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண அவனில் 30 மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன் 180 டிகிரிக்கு. ஸோ அது எனக்கு கரெக்டாக இருந்தது. சில பேர் 25 மினிட்ஸும் வைப்பாங்க, 35 மினிட்ஸும் வைப்பாங்க. என்னோடய அவனுக்கு வந்து 30 மினிட்ஸ் ஓகேவாக இருந்தது. நான் நடுவில் வந்து ஸ்டிக் வச்சு செக் பண்ணி தான் எடுத்தேன். ஸோ அப்புறம் டீமோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுடலாம். எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட நான் அப்படியே விட்டுட்டேன், ஆற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் கட் பண்ணேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ மேலே உள்ள அந்த இது மட்டும் நான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை சும்மாவே சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். நான் வந்து சும்மா மேலே வந்து க்ரீம்லாம் அப்ளை பண்ணணுங்கிறதுக்காக ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான், இந்த ரெண்டும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 50 கிராம்ஸ் to 70 கிராம்ஸ் இருக்கும். இந்த கேக்குக்கு இது கரெக்டாக இருந்தது எனக்கு. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸாக்டாக டைம் வச்சுக்கிட்டேன். நான் டைமர் வச்சுக்கிட்டு 5 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து சுகர் வேணுங்கிறதுக்காக ஐசிங் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஐசிங் சுகர் ரொம்ப ஈஸி. ஒரு 5 ஸ்பூன் ஆஃப் சுகரு, அதில் வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், எல்லாத்தையும் நல்லா பவுடராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் ஐசிங் சுகர். அப்புறம் வந்து சுகரில் 2 ஸ்பூன் சுகர், 2 ஸ்பூன் வாட்டர், சுகர் சிரப்புக்காக நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் கேக்கை வந்து லாஸ்ட்டில் வைக்கணும். லாஸ்ட்டு ஈவனாக இருக்கும்ல, கீழே வச்சுருந்த லாஸ்ட் லேயர் ஆஃப் கேக்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டில் வச்சோம்னா கொஞ்சம் அந்த அன்ஈவனாக இருக்காது. ஸோ அதனால் மேலே உள்ள லேயரை வந்து நான் கீழே வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் ஈவன் காட்டல, ஆக்சுவலாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அதில் வந்து காம்பவுண்ட் சாக்லேட் இருக்குல்ல, அதை வந்து நான் சும்மா கிரேட் பண்ணி போட்டுக்கிட்டேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. நம்ம கட் பண்ணி கூட குட்டி குட்டியாக சேர்த்துக்கிட்டோம்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் லாஸ்ட் லேயர் ஆஃப் கேக்கை வந்து மேலே ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஈவனாக அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் க்ரம் கோட் தான் இது. இதை போட்டுட்டு நான் மேலே வச்சுட்டேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் இந்த டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ இதான்